கனடா வேன்கூவர்ல தந்தூரி ஃப்ளேம்ஸ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோங்க. ஸோ இது வந்து கிராண்ட் இண்டியன் பஃபெட் ரெஸ்டாரண்ட்டுங்க. என்னென்ன ஃபுட் வெரைட்டீஸ் இங்க சர்வ் பண்றாங்கங்கிறத நம்ம பார்க்க போறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெஜ்ஜுக்கும், நான்வெஜ்ஜுக்கும் சூப் வச்சிருந்தாங்க. அப்புறம் அதே லைன்லயே பார்த்தீங்கன்னா, வெஜ் சாலட்ஸ் வச்சிருந்தாங்க. அடுத்து பார்க்கறது மேக் யூர் ஓன் சட்னி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருந்துச்சுங்க. அந்த பிளேஸ்ல நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. சில பேத்துக்கு வந்து ஸ்பைசஸ் ஜாஸ்தியா வேணும். இல்ல சில பேத்துக்கு ஸ்பைசஸ் கம்மியா கூட வேணும். ஸோ இந்த மாரி ஸ்பெஷலா தேவைப்படுறவங்களுக்கு அங்கேயே வந்து ஒரு பெரிய உரல் மாரி குடுத்துருக்காங்க. அதுல நம்ம இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு தேவையான ஓன் சட்னிய வந்து மேக் பண்ணிக்கலாங்க. அடுத்தது சாப்பாட்டுக்கு சைடா சாப்பிடக்கூடிய ஊறுகாய், அப்பளம், வடகம், அதுக்கப்புறம் குடலும் வச்சிருந்தாங்க. இந்த குடல பார்த்தோனே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தாங்க வந்துச்சு. வெஜ் சாலட் இருக்கக்கூடிய இன்னொரு சைடுல அப்படியே ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் வெரைட்டீஸா வச்சிருந்தாங்க. நான்வெஜ் ஸ்டார்ட்டர்ஸ்ல 6 வெரைட்டீஸ் வச்சிருக்காங்க. ஃபிஷ்ஷும், மட்டனும் தவிர மீதி 4மே வந்து சிக்கன் வெரைட்டீஸா தாங்க வச்சிருக்காங்க. அந்த நான்வெஜ் ஸ்டார்ட்டர்ஸ்ல எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப புடிச்சது மலாய் சிக்கன் தாங்க. டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கு பக்கத்திலேயே பருப்பு சாம்பார் வச்சிருந்தாங்க. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, சுட சுட தோசை வந்து சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்டார்ட்டர்ஸ் எல்லாமே ஒரு சைடு வச்சிருந்தாங்க. மெயின் கோர்ஸஸ் எல்லாமே இன்னொரு சைடு வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மெயின் கோர்ஸோட கிரேவிஸ் தாங்க. ஸோ இது எல்லாமே நான்வெஜ் கிரேவிஸ். அதுக்கப்புறம் நான்வெஜ் பிரியாணி இருந்துச்சு. கிரேவிஸா இருக்கட்டும், பிரியாணியா இருக்கட்டும், தீர தீர அவங்க ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே இன்னொரு சைடுல வெஜிடேரியனுக்கு வந்து பிரியாணி, நூடுல்ஸு, கிரேவி இந்த மாரி எல்லாமே வச்சிருந்தாங்க. நான்வெஜ்ல ஹலால் மீட் சாப்பிடுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு தனி இடத்துல வந்து ஹலால் மீட்னே வச்சிருக்காங்க. ஃபுட்ல நம்ம அடுத்தது பார்க்குறது சாட் ஐட்டம்ஸ்ங்க. ஸோ சாட் ஐட்டம்ஸ்ல எல்லா வெரைட்டீஸுமே வச்சிருந்தாங்க. அடுத்தது இட்டாலியன் ஃபுட்ஸ் வச்சிருந்தாங்க. கார்லிக் பிரெட்டு, சிக்கன் பாஸ்தா, பீட்ஸா, அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் பாஸ்தா. அடுத்தது வெறும் பாஸ்தாவ பாயில் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அத கஸ்டமைஸ் பண்ணி கூட அவங்க நமக்கு குக் பண்ணி தருவாங்க கேட்டா. ஸ்வீட்ஸ்ல நெறைய வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. அதுல பல ஸ்வீட்ஸோட பேர் கூட தெரியாதுங்க. ஆனா அவ்ளோ பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாவும் இருந்துச்சு. சில ஸ்வீட் வெரைட்டீஸ் வந்து கண்ணு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா குக் பண்ணி வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ, அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும்போது அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம, இங்க டேஸ்ட் பண்ண எல்லா ஸ்வீட்ஸ்லயுமே ஸ்வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா இருந்துச்சு. பஃபேல இவ்ளோ ஸ்வீட் வெரைட்டீஸ் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கலங்க. ஏன்னா, யூசுவலா ஒரு பஃபேக்கு போனா ஒரு 2, 3 ஸ்வீட் வெரைட்டீஸ் இருக்கும். இங்க பார்த்தா ஸ்வீட்டுக்குன்னே ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. குழந்தைங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாரி ஜெல்லி, குக்கீஸ் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ல பல வெரைட்டீஸ் இருந்துச்சுங்க.
ஸோ தந்தூரி ஃப்ளேம்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஃபுட் வெரைட்டிஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.